ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். அதாவது 3 கேமரா பண்ணோம். 3 கேமராவே பார்த்தீங்கன்னா பிடி-செட் கேமரா 4 MP ஐபியில் ஹிக்விஷனில் மாட்டி கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். 100 மீட்டருக்கு அப்புறம் இருக்கிறதும் தெரியும். பட் பிக்சல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும். 100 மீட்டர் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல் மூவ் ஆகுது வருது போகுதுன்னு எல்லாமே க்ளீனாக தெரியும். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கரில் ஒரு இடம் வாங்கி அதை வந்து மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு யார்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மெட்டீரியல் வந்து இன் ஆகும், அவுட் ஆகும், நிறைய லாரி வரும், டிரான்ஸ்போர்ட் வரும், நிறைய பேர் தங்குவாங்க. அதெல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக சொல்லி கேட்டாங்க. நம்ம ஹிக்விஷன் கேமரா சஜஸ்ட் பண்ணோம். இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அது சாம்பிள் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐபி கேமரா மாதிரியே தான். என்ன எக்ஸ்ட்ரா அடாப்டர் மாட்டணும். நார்மல் ஐபி கேமரா வந்து பிஓயில் பவர் ட்ராவல் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அடாப்டர் வச்சு அடாப்டர்லேருந்து சப்ளை போகிற மாதிரி இருக்கும். அதாவது கேமரா கீழே ஒரு ப்ளக் பாயிண்ட் போட்டு அங்கே அடாப்டர் வைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 மீட்டருக்கு மேலே ஒயரிங் பண்ணிக்கிறோம். ஸோ ஓஎஃப்சி கேபிள் லே பண்ணோம். அதாவது 3 கேமரா மாட்டோம். 3 கேமரா